நான் நீங்கள் கேளுங்கம்மா, நான் நல்லா படிக்கணும், நான் புத்தகங்கள் சைக்கிள்கள் வேணும், நான் நடந்து தானே ஸ்கூலுக்கு போகிறேன். நான் வந்து சமைக்கிற இடம் வந்து அப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய தினம் வெங்கடிக்கிறோண்டில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கந்த உடையார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த தான் வந்து நிற்கிறேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கொஞ்ச நாளாகவே ஹெல்ப்பிங் வீடியோ சம்மந்தமாக நாங்கள் போட்டுருக்க இந்த அக்காவுமே வந்து இன்றைய தினம் காலமாக கால் பண்ணியிருந்தா. தம்பி 2 பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட கூட பால்மா பக்கெட் வேண்டுறது கூட சரியான மாதிரி தம்பி கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைக்குமே எங்களுக்கா நீங்களுக்கா வந்து பார்த்தா எங்கள் நிலைமை உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஒருக்கா நீங்கள் வர்றீங்களான்ட்டு நான் உடனே சொல்லியிருந்தேனாக்கா நான் உங்கள் நிலப்பாடு எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துட்டு தான் ஹெல்ப் நான் செய்வேன், அப்படி இல்லைண்டா நான் செய்ய மாட்டேனாக்கான்ட்டு சொல்லி உண்மைக்குமே சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா சொல்லியிருந்தா, தம்பி நாங்கள் வசதியாக இருந்தோன்னு நாங்கள் உங்களை கால் பண்ணி வீடியோவில் வந்து சோஷியல் மீடியாவில் போடுங்கன்னு நாங்கள் கதைக்க மாட்டோம்ட்டு. உண்மைக்குமே அக்காவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு நாங்கள் வந்து இப்படி தான் எல்லாத்தையும் வந்து நாங்கள் விசாரித்து போட்டு தான் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து நாங்கள் எடுப்போம். அப்போ அப்படி இருந்தும் கூட அவங்க சொன்ன கம்மியை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவங்க நிலப்பாட்டுக்கோ நாங்களோக்கா நான் சொல்கிறத விட நீங்களோக்கா ஃபுல்லாக அவங்களோட விவரத்தை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கேட்டு நாங்களோக்கா கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். அவங்க என்ன கஷ்டமண்டும் எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வார்னிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெல்வெட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க அக்காண்ட வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக அக்காவுக்கு வந்து கதவு கூட இல்லை, இந்த கதவு தான் இருக்குது. நார்மலாக்கா அக்காட முக்கம் நாங்களோக்கா கதைப்போம். பார்த்தீங்கன்னா அக்காண்ட வேலியெல்லாம் பார்த்தீங்களோ வாங்க அப்படியே. அக்கோய் அக்கா வாங்கோ. கதிர் இருக்கா அக்கா? அது இருக்கலாம், அதில் ஒரு கதிராக இருக்கா? எங்கே வெளுக்கட்டு நிற்கிறீங்களோட இந்த மைக்க வச்சுருங்கக்கா. அவ சும்மா விளையாட்டு கொண்டிருக்கிற புத்தக. அக்காவுக்கு என்ன பேர்? என்ன பேர் அக்கா? தர்ஷினி. ஓகே. அக்காவுக்கு வந்து அப்போ என்ன கஷ்டம்ன்ட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்க. முதல்ல அம்மா அப்பாவுக்கு எல்லாம் இருக்காங்களா? இருக்கிறாங்க. எங்கே உங்களோட இருக்கிறாங்களா? அம்மாக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறோம். அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போகிறவா. அம்மா வீட்டு வேலைக்கோ? வீட்டு வேலைன்ற என்ன மாதிரி? ஒரு வீட்டை போய் சமைச்சு வச்சுட்டு 3 நேரம் சமையலும் சமைச்சு வச்சுட்டு வாரவா. கொஞ்சம் கிட்ட வந்து கதைங்க பிரச்சனை இல்லை. 3 நேரம் சமையலுக்கும் சமைச்சு வச்சுட்டு வாரவா. அப்பா வந்து இயலாது. அப்பா வந்து என்னோட இருக்கிற. அப்பாவுக்கு வந்து இயலாதா? எத்தனை வயசு அப்பாவுக்கு? அவருக்கு வந்து 78 வயசு. உங்களோட கணவர் என்ன வேலை செய்கிற? அவர் வந்து கூலி வேலை செய்கிறார். கூலி வேலைண்ணா. இப்போ இங்கே கணவர் அவர் இப்போ வந்து ஒரு இடத்துல கல் பறிக்கணும்னு போயிட்டு. கல் பறிக்கணும்டா? இவ்வளோ நாளும் என்ன வேலைக்கு தான் போயிட்டு கொண்டு இருந்தவர் இல்லாட்டா? இப்போ மழை காலம் வந்து வேலையும் இல்லை. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்டு வரையால் அவருக்கு இப்படி கழுத்து இதில் வந்து நோவுகள் இருக்குது. என்ன ஆக்சிடென்ட்? என்னத்தோட ஆக்சிடென்ட் பட்டவர்? மோட்டர் சைக்கிளில் வந்து பைக்கில் தான் ஆக்சிடென்ட் பட்டவர். அவருக்கு எத்தனை வயசு? அவர் வந்து 33 வயசு. 33 வயசு. நீங்கள் கல்யாணம் பண்ணி எவ்வளோ காலம்? 11 வருஷம். 11 வருஷம். இந்த வீடு ஆட்டியாக்கா? வீடு வந்து எங்களோட வீடு. உங்களோட வீடு சொந்த வீடு தானே? என்ன அம்மாக்கள் வேண்டி தந்தா நீங்கள்லாம் உங்கள்கிட்ட காசில் வேண்டது இல்லாட்டா அப்படியே அப்படியே இருக்கிறீங்களா? அப்படியே இருக்கிறோம். பரம்பரையாக அப்படியே இருக்கிறீங்க. ஓகே. அப்படி வீடு வாசல் ஓகே தானே? என்ன இல்லையா உள்ளுக்குள்ள 4 பக்கம் சிவர் எல்லாம் வெடிச்சு போயிருக்கு. மழை காலம் பண்ணால் தண்ணி எல்லாம் ஒழுகும். இங்கே முன்பக்கமே எல்லாம் வெடிச்சிருக்குன்னா குசனிங்க எல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் தண்ணி தகரம் தான் முன்னுக்கு ஒரு சொட்டு இடத்துக்கு போட்டிருக்கேன். வீடே முக்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அக்காவோட கதைச்சிட்டு உங்களுக்கு வீடே முக்க நாங்கள் ஃபுல்லாக சுற்றி எல்லாம் நம்மளாக காட்டுவோம். அக்கா நிலைமையும் இருக்கா பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு அக்காண்ட நிலம் வந்து பார்க்கவே தெரியுது சரியான மாதிரிக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்ற மாதிரிக்கு. அப்போ மகன் என்ன செய்கிறார்? எத்தனை வயசு? 4ஆம் ஆண்டு படிக்கிறாரு. இது பொம்பளை பிள்ளை தானே? இதுவா எத்தனை வயசு உங்களுக்கு? 2 வயசு. 2 வயசா? ஹாய் ஹலோ சொல்லுங்க. இங்கே பார்த்தோக்கா ஹலோ சொல்லுங்க இருக்கா. என்ன சாப்பிட்டு நீங்கள் ஒன்றும் சாப்பிட இல்லையா? ஏன்னா நேசரிக்கு முறை நீங்களோ இல்லாட்டா? சும்மா விளையாட்டு தானும் போகிறோடையா? உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே சரியான ஊக்கமாக தான் இருக்கிறா படிப்பில். எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் படிப்பீங்க நல்ல மாதிரி எல்லாமே. அப்படின்ட்டு என்ன சமைச்சு நீங்கள்? சோறும் கத்திரிக்காயும் பருப்பு. சோறும் கத்திரிக்காயும் பருப்புமா? காலமே சமோசா தான். உங்களுக்கு அக்காவுக்கு எதுவும் கடன் தண்ணி எதுவும் இருக்கா? அப்படி கடன் ஒன்றும் இல்லை. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு சிலவற்ற வாயிலேருந்து வர்ற வார்த்தை வந்து தம்பி எங்களுக்கு சரியாக மாதிரி கடன்
லோன் எடுத்துக்க அது எடுத்துக்க வேண்டாம் உண்மைக்குமே சொல்லுவாங்க. அப்போ அக்காவை குறித்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து லோன் இல்லை, கடன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அக்காவுக்கு வந்து வீடு வாசல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. அக்காவுக்கு இப்போத சூழ்நிலையில் அத்தியாவசியமான தேவை என்ன இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக மக்க எடுத்து படைய வாயில் வச்சுக்காங்க. பிள்ளை வந்து இப்போ 4ஆம் ஆண்டு படிக்கிறார். அது மகன் அவர் வந்து அடுத்த வருஷம் குலசேப். அதனால் வந்து அவர் டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறெல்லாம் நடந்து தான் போவார். நடந்தான் போகிறவர். மற்ற சின்னால கொண்டு நான் அவரையும் கொண்டு விட இயலாது. சைக்கிள் இல்லை. மற்ற அவருக்கு வந்து குலசிப்புக்கு ஏற்ற புத்தகங்கள், பயிற்சி புத்தகங்கள், கொப்பி இதுகள் எல்லாம் வாங்குறது சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த பிள்ளை நல்லா படிப்பார். நல்லா படிப்பாரா? சரி அழாதீங்க. எனக்கு உண்மையை நான் கஷ்டப்பட்டு நினச்சி தானக்கா உண்மைக்குமே நான் வந்தேன். நான் உங்களை பார்த்த உடனே நான் நினச்சேன். நான் உண்மையில் நோம்பலாக பார்க்க போனால் போகிறளவுக்குனா ஒரு சில பேர் வந்து வசதியாக தான் இருக்காங்க. அக்காண்ட நிலைமையை பார்த்தா சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ அக்காவுக்கு ஒரு சைக்கிள் கூட ஒன்றும் இல்லையா? அப்போ தம்பி நடந்தான் போயிட்டு வரா மகன்? உண்மைக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனேயுமே அக்கா கேட்டேன். அக்கா எல்லாமே என்னென்ன கேட்க அக்கா உடனே சொன்ன பதில் என்னக்கா நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். மகன் கேட்டது இருக்கா குறைக்காம சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. மகன் கேட்டா சொன்னீங்க வீடியோவுக்கு வீடியோவுக்கு போனால் யூடியூப்பில் போட்டா மகனுக்கு வந்து சொன்னார், அம்மா வேண்டாம் அம்மா, பள்ளிக்கூட பிள்ளை எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, வேண்டாம் அம்மான்னு சொன்னாங்க. நான் தான் வேந்து சொன்னேன், ஓமம்மா எங்களுக்கு உதவி செய்கிறேன்டபடியா நான் நீங்கள் கேளுங்கம்மா, நான் எல்லாம் படிக்கணும், நான் புத்தகங்கள் சைக்கிள்கள் வேணும், நான் நடந்து தானே ஸ்கூலுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் மனம் மாறி ஓமம்மா நீங்கள் கதைங்கன்னு சொல்லி விட்டபடியா நான் கதை. உண்மைக்கே பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு முதலே வந்து தம்பியை வந்து கூப்பிட்டு கேட்டிருந்தேன். தம்பி என்ன அம்மா வீடியோ எடுக்கட்டான்னு சொல்ல உடனே வந்து மகன் வந்து அழுதே போட்டார். அண்ணா என்னண்ணா வீடியோ எடுக்க உங்கள்கிட்ட கஷ்டமன்றோடைய தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, பர்சனலாக எதுவும் செய்ய மாட்டீங்களான்றக்க நான் சொல்லியிருந்தேன். உண்மைக்குமே தம்பி இப்போத கால சூழ்நிலையில் அப்படி பர்சனலாக எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் போடுற வந்து தம்பி அப்படி நான் செய்கிறதில்லை. நான் வந்து வீடியோ எடுத்து தான் தம்பி யூடியூப்பில் வந்து போடுவேன். அப்போ உங்களோட கஷ்டத்தை வந்து நார்மலாக என்று சொன்னாலும் செய்யலாம். அப்போ என்ன செய்ய பண்ணுங்க தான் சொன்னால், ஓமன் நாங்களுக்கு சைக்கிள் கூட குட்டி சைக்கிளும் இல்லை, இல்லாட்டா அம்மாவுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்தாலும் அம்மா ஸ்கூல் டியூஷன் சொல்லி எல்லாமே வந்து ஏற்றி ரக்குவாங்க. முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் அவங்கள நம்பித்தான் நான் வீடியோக்கு அம்மாவை அனுப்புகிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தம்பி உடனே அழுதுட்டு உள்ளே போயிட்டான். தான் வீடியோக்கு வரையிலேன்னு தான் படிக்கிறபடியா. உண்மைக்குமே அக்கா என்ன அப்படி தானே? அப்போ அந்த வகையில் உண்மையில் எனக்கு கேட்கவே சரியான மாதிரிக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ உங்களோட சகோதரங்கள் எத்தனையாக்கா உங்களுக்கு? அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளோ? 2 ஆம்பளை பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள். அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? 3 பொம்பளை பிள்ளைகள். இன்றைக்கு அக்காவை தங்கச்சியா? உங்களுக்கு அக்காவை தங்கச்சியா? எல்லோரும் கல்யாணம் பண்ணி இருக்கணுமா? அவையிலாரோட ஹெல்ப்பும் இல்லையா உங்களுக்கு? இல்லை, அவையிலும் கஷ்டம் தான். அப்போ அவையில நான் கேட்குற சரியில்லை தானே. ஒரு நாளைக்கு நார்மலாக உங்கள்கிட்ட கணவர் வந்து எவ்வளோ உழைப்பார்? ஒரு நாளைக்கு சம்பளம் சாப்பாடு 2500 உழைப்பார். 2500. அப்போ கணவர் வீடியோ எடுக்கிறெல்லாம் சொன்னீங்களா? அவருக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தான். எவ்வளோ 2500 உழைப்பார். அப்போ ஒரு நாளும் வேலை இருக்கணுமே 2500 உழைக்கிற 2 ஆள். அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட் பட்டு ஒரு நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லையும் போய் கிளினிக்கும் இருக்குது. போன முறையும் இப்போ 2 கிழமைக்கு முன்னாமல் கை நோடுன்னு சொல்லி போர்டில் போய் நின்று எஸ்டி எல்லாம் எடுத்து பார்த்து தான் வந்தவர். திருப்பி ஒரு கிளினிக் ஒரு டேட் ஒன்று போட்டிருக்குறாங்க. கிளினிக் டேட் போட்டு கொடுத்துருக்காங்களா? இப்போ அண்ணா வேலைக்கு போட்டாரா? அப்படி குடிப்பழக்கங்களே இருக்கும் அண்ணாக்கு? பெருசாண்டு இல்லை, கொஞ்சமாக இரவில் மட்டும் எடுத்து அடிக்கிறது. அப்போ அவர் செய்கிறதே பிள்ளையேக்கா? இப்போ அப்போ நான் இருந்துட்டேன். உண்மை பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிற பொறுத்தவரை அவங்களுக்குமே வந்து ஒரு அலுப்பு பஞ்சு வரும். ஆனால் அக்காண்ட நிலைமையை குறித்த அளவில் அந்த அலுப்பு பஞ்சு கூட ஒரு கொஞ்சம் சொன்னாலும் குடிக்கிறதும் வந்து நான் இந்த இடத்த பிள்ளைண்டான்னு நான் சொல்லுவேன். கோவிக்காதீங்க, நான் அப்படி கதை நார்மலாக கணவரை பற்றி கதைக்க கோவம் வருதோ இல்லை தானே? இல்லை, உண்மையான என்ன விஷயமா இருந்தாலுமாக்கா வெளிப்படையாக நான் கதைச்சிட்டு போடுறது. இப்போ நார்மலாக கூட நீங்கள் என்னென்ன ஹெல்ப் வேணுமென்று கூட நீங்கள் கதைக்கிறீங்க. ஆனால் அவரும் கொஞ்சம் குடிப்பழக்கம் கூட ஒரு மாதத்தில் ஒருக்கா குடிக்கிறத நான் நார்மலாக பார்க்க போனால் நான் பிளேன்னு சொல்லுவேன். என்ன சொல்கிறீங்க? நார்மலாக இப்போ மாதத்தில் ஒருக்கா குடிக்கிறேன்னா இவ்வளோ வரும்.
அது பெருசாக பிடிக்காம ஒரு 500 அப்படித்தானே இருக்கும். 500 ஆகும். சரி, என்ன உண்மையான பார்த்தீங்கன்னா இப்போ கூலி வேலையை பொறுத்தளவில் வந்து கண்டிப்பாக அந்த அலுப்பு பஞ்சுக்கு வந்து நார்மலாக மாதத்தில் ஒருக்கா குடித்தா பரவாயில்லை, மற்றும் டெய்லி குடித்தா தான் பிரச்சனை. உண்மைக்குமே பார்த்தா அக்கா வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, பார்த்தா தெரியுது. கண்டிப்பாக உண்மையை தான் நீங்கள் கதைக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேனக்கா. இப்போ நார்மலாக நாங்கள் இருக்கா அக்காண்ட வீட்டை இருக்கா புல்லாக இருக்கா நாங்கள் இருக்கா சுற்றி இருக்கா பார்ப்போம், உங்களுக்கு பார்த்தா தான் எனக்கு தெரியுமே. அப்போ அக்கா கேட்க மறந்துட்டு இப்போ கிணறு வசதி எல்லாமே இருக்குது தானே? குழாய் கிணறு இருக்குது தானே? கிணறு வசதி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் நார்மலாக நாங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கா பார்ப்போம், வீடு மக எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கேன்னு. இதா அக்கா வீடு? இது என்ன, இது சாமி அறையா? ஓகே. இதுவரைக்கெல்லாம் கதவெல்லாம் இருக்கேண்ணே? எந்த சிவரக்கா? இந்த சைட்டேண்ணே. இது எவ்வளோ காலமாக நீங்கள் சொன்னீங்க? எத்தனை வருஷமாக இருக்குது? 11 வருஷ காலமாக பூசாக தான் இருக்கிறீங்களே. இதில் இருந்தால் படிக்கிறவங்களே இந்த டேபிளில் இருந்து சின்ன பிள்ளை அவங்களுக்கு சின்ன கதிரை என்ன கட்டு அதை படிக்கணும், என்ன படிக்கணும்? இருக்கிறீங்களா கீழே? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்களே. இது வந்து சின்ன அறையா? இதோட கதவு இருக்கேன். ஓகே. ஏன்னா சரியாக நுழம்புமா? நுழம்பு வேலையெல்லாம் வச்சுருக்கீங்க. சரி, அப்போ நார்மலாக நீங்கள் வீடெல்லாம் வந்து நார்மலாக பார்த்துருப்பீங்க தான். என்ன அக்கா இந்த ஒரு கொட்டில் வீட்டுக்கு தான் நார்மலாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதான் நார்மலாக அக்கா இந்த கிச்சன் அக்கா பார்ப்பேன் ஒருக்கா. தங்கச்சியை இறக்கி விடுங்க, கொண்டு ஊற்றி கொண்டு வாங்க. சே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்காண்ட கிச்சன். சரிதானே? நல்ல ஒரு இதுவும் மட்டும் வச்சுக்கலேண்ணே. இது திருவேலேண்ணே இப்படி இருந்து சாதுவா நீங்கள் சமைப்பியல் உடகண்ணே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அக்கா வந்து சமைக்கிற இடம் வந்து நார்மலாக பிளேண்டி ஒன்று போட்டு குடிச்சிக்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மேலால் கூட பூனைகள் வந்து ஏறி போயிடும். என்ன அப்போ வேறு வசதி டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது தானே? டாய்லெட் இருக்கா? அப்படின்னா மழை காலம் உண்டாகுது, எல்லாம் தண்ணி நிற்குமண்ணா குசினிக்கு பல்ல காணியண்டபடியாக நார்மலாக அப்படி இருக்கு போகுது. ஓ மழை காலம் உண்டேக்க தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடும். என்ன அப்போ இப்போ எவ்வளோ நாளும் பெஞ்ச மழைக்கு என்ன செஞ்ச நீங்கள்? ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சு 2-3 கல் வச்சு வீட்டுக்குள்ளே சமைச்சது. இல்லை தண்ணி உள்ளே இல்லை போயிடும். போன உள்ளுக்கு இருக்கல அது இருக்கலான்னு அங்கே கறி ஒரு பக்கமாக வச்சு அங்கே கறி அரைக்கில் வச்சு தண்டு. அப்படியே நார்மலாக பார்த்தீங்கன்னா அக்காண்ட வீட்டை வந்து நான் பெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நின்று கூட கதைக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அக்காண்ட வீட்டை கதிரை கூட இல்லை, ஒரே ஒரு கதிரை தான் மட்டும் அங்கே பார்த்தீங்களா அதில் இருக்குது. அப்போ அக்கா வந்து சொல்லியிருந்தா அண்ணா நீங்கள் அப்போ அந்த கதிரை இருங்கோ நான் நிற்கிறேன்னு சொல்லி, அது வந்து அழகு இல்லை. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதிரை இருக்குது அங்கே வந்து நார்மலாக இந்த கதிரையாக பிள்ளைக்கு அந்த கதிரை நல்லா உடஞ்சிட்டு அடுத்த கதிரை அதான் அவங்க அப்பா அப்பா அப்படி கதைப்பாங்களா? அப்பா என்ன செய்றீங்க? சுகமாக இருக்கீங்களா? எத்தனை வயசு அப்பாவுக்கு? 78. என் வேலை செய்கிறீங்களோ? 7. அதேண்ணே முட்டு வருத்தமே இருக்கு. அதேண்ணே கோழி வளர்த்துருக்குறீங்களா? அப்போ அக்காவுக்கு இப்போ நீங்கள் இப்போ அத்தியாவசிய தேவை என்னன்னு சொன்னீங்க? பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுக்கு கொப்பி பென்சிலு புத்தகங்கள். வேறு என்ன இப்போ வீட்டு தேவைக்கு என்ன தேவை? பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டியூஷன் போகிறதுக்கு சைக்கிள் இல்லைன்னா, மற்ற வந்து மழை காலம் வந்து வேலையில் இல்லை. அது நார்மலாக ஒரு சைக்கிள் எடுக்கிறேன்டா இப்போ எவ்வளோ என்ன மாதிரி விலை போகுது தெரியுமே? இல்லை 45,000. இப்போ சாதா விலை கட்டிக்க போலாம் கிடையாது, விலை கட்டிக்கல தெரியல. ஆக்கா காய்க்கிற சைக்கிள் கதையை மட்டும் காய்ச்சிக்கணும். இவ்வளோ அதை கடை கதைக்கிறாங்க, நாட்டை பற்றி காய்க்கிறாங்க. உங்களுக்கு அப்போ இந்த நிவாரண மாதிரி ஒன்றும் பழங்கலையோ? ஜிஎஸ் மூலம் வேறு ஒரு உதவியும் இல்லையோ? சமுத்தி காசோல் ஒன்றும் மாதத்தில் ஒன்றும் இல்லையோ? கியூவா காசு தான் பாரது. எவ்வளோ வரும் மாதத்தில்? வந்து 7,500. 7,500 வரும். ஓகே. வேறு ஒரு உதவியும் இல்லை? மாதிரி எதுவும் சாப்பாட்டு பகுதியில் எதுவும் வேண்டியும் வரட்டா உங்களுக்கு? என்ன மாதிரி வேணும் பிள்ளைகளுக்கு? மாப்பை கேட்டு பிள்ளைவாக்கு அங்கர் கொடுக்குறேன் நான். அங்கர் கொடுக்குறேன் நீங்களே? ஓகே. அப்போ அங்கர் வேறு என்ன வேணும் சொல்லுங்க, அவன் என்னென்ன தேவையுண்டு? சீனி, அரிசி, மா, தேயிலை. பார்த்து பண்ணிட்டு பெஸ்ட்டுக்கு நான் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் அதை எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நான் வேண்டி கொண்டு வர்றேன். அப்படிதான் அந்த சைக்கிள்
யாரும் மனம் வச்சா எங்களோட உறவுகளோட ஒரு சிலரோட கதைச்சு பார்க்குறேன். மற்ற இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிள் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் தேவை தானே, கண்டிப்பாக உங்களுக்கு கடைக்கு போகிறக்கோ சரி என்னத்துக்கு என்று சொன்னாலுமே வந்து வீட்டுக்கு ஒரு புஷ் சைக்கிள் இருந்தாலும் கண்டிப்பாக நின்றால் தான் நீங்கள் உங்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நானும் ஒரு சிலரோட கதைச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைச்சா கண்டிப்பாக நான் கொண்டு வந்து தருவேன். நான் இப்போ பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த சாப்பாட்டு பகுதி எதுவும் கடைக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன மாப்பட்டியிலேருந்து தேவையானதை கொஞ்சம் நான் வேண்டி கொண்டு வர்றேன். சரி தானே? வேண்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் யார் யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்ததுன்ற வந்து கண்டிப்பாக நான் இந்த இடத்த சொல்லிட்டு தான் போவேன். சரி தானே? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் தேவையான அக்கா சொன்ன மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இந்த கடைக்கு தான் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்கிறபடியே நாங்கள் எல்லா பொருட்களையும் வந்து நாங்கள் வேண்டிட்டு பார்ப்போம். சரி தாங்க. அப்படி போனவங்களுக்கு ஆனே யோசிச்சு கொண்டு போயிடனே வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டினோம் வரினோம் வரையிலே உண்டேனே. நான் வீடியோ உங்களுக்கு ஃபோன் எடுத்து சொன்ன கையோடையே நீங்கள் வந்து என்னோட பிள்ளைலாம் கழிச்சது அதெல்லாம் பெரிய இல்லை. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எதென்றாலும் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் செஞ்சு தான் வீடியோ எடுக்கணுன்றதானாக்கா எந்த ஐடியா வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் எல்லாமே வேண்டியிருக்கோம். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தாலும் சரி கட்டணும் இல்லை கட்டாக தான் கிடக்கு. இப்போ கடைக்காரெல்லாம் நார்மலாக குழம்பினம் வீடியோ பெருசாக தங்கண்ட மோங்களை காட்ட வேண்டாம். அது பெருசாக எடுக்கலையே ஆக்கலையோ. இந்தா தங்கச்சி இந்தாங்க சாப்பிடுங்க. உண்மையா வளர்ப்பா அந்த மாதிரியா ஒரு கதையும் இல்லை. பிள்ளை சின்ன பிள்ளைய கூட போய் காடையெல்லாம் கிடக்கு. ஐயா இல்லாத எடுத்து பார்க்க போகிறீங்களா நீங்களோக்கா? பார்த்தா தான் தெரியுமே என்ன கீழே வைப்போமா இல்லை இந்த கதையில் வைக்கலாமா? இதை வச்சுருங்கக்கா. உடஞ்சானடா கதிர் இந்தியா பெஸ்ட்டுக்கு கேட்டது பிள்ளைக்கு. நீங்கள் 2 வயசு பிள்ளைக்கு அங்கர்பட்டி கேட்டீங்க. சரியா? அங்கர்பட்டி. மற்றது வந்து சீனியக்கா அதில் சின்ன பிள்ளை இருக்குது தானே. அப்போ நான் இதில் போனேன் அந்த டிப்பி இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலன்னு சொல்கிறது. மற்றது இந்த பருப்பு சிவத்த பருப்பு ஓகே அப்படி அவியுமா? மற்றது அவனுக்கு சிங்கனுக்கு பிஸ்கெட்டை கொடுங்க பின்னத்தில் பிளேண்டியோட குடிக்கலாம் இல்லை. மற்றது தைல பேக்கெட்டும் பண்ணது. மற்றது பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு மற்றது அரிசி கிடக்கு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு கிழமைக்கு நீங்கள் சமாளிக்கலாம் போடக்கண்ணே. இல்லை கூட சமாளிப்பியலோ? சரி. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் மூலமாக வழங்கினொழில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே லண்டனில் இருக்கிற ஆன்டி ஃபேமிலி வந்து பேரொன்றுமே சொல்லணும்னு சொன்னவங்க. அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 891 முடியுது. ஒரு 7,000 ரூபா மாதிரி காசு கொஞ்சம் இருந்தது. அப்போ இந்த நான் நார்மலாகவே வந்து 7,000 ரூபா போடலான்னு பார்த்தா இது 9,000 ரூபா கிட்ட வந்து முடிஞ்சிட்டு. அப்போ நார்மலாக வந்து ஸ்ரீ பாஸ்கரன் குடும்பத்தின் ஒரு காசு கொஞ்சம் பெண்டிங்கில் வந்து இருந்தது. அப்போ அவங்கள்ட காசு வந்து அதில் ஒரு 5,000 ரூபா மாதிரி எடுத்துருக்கேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. இதில் வந்து 9,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் எல்லாமே வந்து போய் வேண்டினது. மிச்சம் பேலன்ஸ் தரோம். அப்போ 2 பேருக்கு என்ன சொல்ல கடமைப்படுறீங்க? எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கும் இந்த சாமான் வந்து நல்ல உறுதுணையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மாப்பட்டி இல்லைன்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன். இவர் 2 தான் வேலைக்கு போயிட்டார். இப்படி இங்கே எனக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. நான் மறக்கவே மாட்டேன். பிரான்ஸில் இருக்கிற ஸ்ரீ பாஸ்கரன் குடும்பத்துக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். உண்மைக்குமே வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல கடமைப்படுறீங்க? அவங்களுக்கு வந்து என்ற பிள்ளைக்கும் இந்த 2 பிள்ளைகளும் பசுதீர வடிவாக சாப்பிடலாம். இப்படி உதவி செய்ததுக்கு நன்றி. எங்கள் பிள்ளை வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிற அவருக்கு வந்து உங்களால் இயன்றளவு சைக்கிள் கொப்பி புத்தகம் வாங்குகிற வசதிகள் இதே மாதிரி உதவி செய்யுங்க. இந்த பிள்ளை நல்லா படிப்பான், பாஸ் பண்ணும். நீங்கள் இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. சரிங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சரியில்லை தானே. இப்போ லண்டனில் இருக்கிற அந்த ஆன்டி ஃபேமிலிக்கு நீங்கள் எதுண்டா நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் அவங்களும் யோசிப்பாங்க என்னடா அப்போ என்ன கொண்டுமே சொல்லலை இந்த மாதிரி. இல்லை அவங்களுக்கும் சேர்த்து தான் இப்படி சாமான் வாங்கி தந்து இப்படி அந்த அண்ணா வந்து என்னோட கதைச்சு அவங்க உதவி செய்கிறபடிக்கு தான் நீங்களும் வந்து என்னோட கதைச்சு இப்படி சாமான்லாம் தந்து இப்படி உதவி செய்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. அண்ணா உங்களுக்கும் நான் போன் எடுத்து சொன்ன கையோடையே நீங்களும் உடனே வந்து
கஷ்டத்தை அறிஞ்சு நீங்கள் பார்த்து இப்படியெல்லாம் உதவி செய்து என்ன கதைக்க விட்டு எல்லாம் செய்த இல்லை நன்றி அண்ணா. உண்மைக்குமே எனக்கு நன்றியை விட புலம்பெயர்ந்த மக்களுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நன்றியை வந்து கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளணும். வேண்டாம் எங்கள்கிட்ட காசில் ஒன்றுமே செய்கிறது இல்லை. அவங்க இந்த வீடியோ கூட அவங்க பார்த்துட்டு கூட நாளை கூட வேறு யாருக்கும் போய் ஹெல்ப் பண்ண சொன்னால் அவங்கள்ட்ட கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ சில நேரங்களில் நான் எல்லாத்தையும் தந்துட்டு போகிறேன். சைக்கிளோ சில நேரங்களில் வேறு ஹெல்ப் கூட கிடைக்காம கூட விடலாம். அப்புறம் என்ன நீங்கள் குறைக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் யாரோட என்ன சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவுகளோட கதைச்சு கண்டிப்பாக சைக்கிளுக்கு முன் வந்தால் கண்டிப்பாக நான் வேண்டி கொண்டு வருவேன். அப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கிற வீடியோ இருக்கிற ஒரு இஷ்யூவும் இல்லை தானே, என்ன பிரச்சனை இல்லை தானே. மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த 12,000 ரூபாவில் 3,000 ரூபா மாதிரி பேலன்ஸ் இருக்காக்கா. இதே உங்களோட சிலவர்களுக்கு நம்மளை அடுங்க என்ன. அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், லண்டனில் இருக்கிறவங்க இந்த 7,000 ரூபா காசு சிறீ பாஸ்கரன் குடும்பங்களில் வந்து பெண்டிங்கில் இருக்கிற காசில் ஒரு 5,000 ரூபா மாதிரி எடுத்து நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் சொல்லவும் இல்லை. நான் நைட்டுக்கு நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நான் ஃபோன் பண்ணதில்லை உடனே இந்த அம்மா சொல்லுவாள், ஏன் அதில் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீடியோ பார்க்குறேன் தானே, அதில் வந்து எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் உண்மைக்குமே கைப்பா. இப்படியான ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே வந்து எங்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை கண்டிப்பாக சொல்கிறேன். சிறீ பாஸ்கரன் குடும்பம் அவங்களுக்கு கூட இந்த இடத்துல நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியானவங்களுக்கு பார்த்து நார்மலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கீங்களே. சரி, அப்போ வேறு என்னக்கா, நான் இப்போ வெளிக்கிட்ட போகிறேன். வேறு சொல்ல போகிறீங்களா உறவுகளுக்கு? வந்து டாய்லெட்டுக்கு வந்தேன்னா கதவு இல்லை. ஓகே, மேலுக்கு இந்த பழைய தகரம் கொண்டு தான் போட்டிருக்கேன். இந்த கதவு போடுறதுக்கு ஏதாவது உதவி இருந்தால். இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லா இது பிரச்சனையும் வந்து நோமல் நீங்கள் வீடியோ சொல்லியிருக்கீங்க தானே. கண்டிப்பாக யாரும் முன் வந்தால் நீங்கள் கேட்ட உதவியில் கண்டிப்பாக நான் செய்கிறேன். பெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சைக்கிள்லாம் கண்டிப்பாக வேணும். ஏன்னுன்னா ஸ்கூல்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்றி இருக்கக்குள்ள பிள்ளைகளோட நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. 2ஆம் பிள்ளையாக வருவேன், நல்லா படிப்பார். நோமலாக பார்க்கல அதால் பார்க்குறான் கொஞ்சம் கிடைச்சலாக கிடக்கு. உண்மையாக பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து வீடியோவில் எல்லாம் வர்றது விருப்பம் இல்லையாண்டா அவங்க படிக்கிறபடியே தாங்க சரியான மாதிரிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. உண்மைக்குவே நான் கடையை எல்லாத்தையுமே காட்டி அவரோடலாம் கழிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் விரும்புகிறாங்க இல்லை முகங்களை காட்டு. அப்போ நாங்களும் பெருசாக நான் கட்டாயப்படுத்தையில் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். வேறு என்னக்கா, நாங்கள் மெழுக்குலோட டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. உங்களுக்கு நன்றி அண்ணா. மற்ற உதவி செய்த அவங்களுக்கு சரி பாஸ்கரன் குடும்பத்துக்கு நன்றி. இப்போ நோம்பலை நாங்கள் ஒருத்தர் சொல்லாமல் 2 பேருக்கும் வந்து எங்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி ஒன்று நான் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து தெரியப்படுத்துகிற. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட மனசில் வந்து இப்படியும் ஓடுமேன்னு கணவர் இல்லாத ஃபேமிலி குடும்பங்கள் கூட ரூபன் நிறைய பேர் இருக்கணும். அப்போ கணவர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னதுக்காண்டி போய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு கொண்டுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணல. அவங்க கேட்டபடியுமே வந்து சாப்பாடு போய் தான் கண்டிப்பாக கேட்டவங்க. அப்புறம் தான் அதுவும் வந்து படிப்பு சம்மந்தமாக தான் ஒரு சைக்கிள் ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க. அவ்வளோ வந்தால் மற்றபடி ஒரு தடவை வந்து குறைச்சி கொள்ளாதீங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விட்ட கதிரக்கூடையில் ஒரே ஒரு கதை தான் இருக்குது. அதுதான் பார்த்தீங்களா முன் இன்றுவில் இருந்து கூட நாங்கள் நின்று தான் கதைச்சு கொண்டு நிற்கிறோம். என்ன சரி, ஒரு சில மிஸ்டேக்குகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இது இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம்